வேண்டாம் பெரிய தலைவர்களே, நான் பேசி முடிச்ச பிறகு அவர் ஒரு கருத்து சொன்னார் முன்னாள் அமைச்சர் அவர்கள். இதனால யாருமே இந்த அரசாணை எண் 3 படி யாருமே தப்பிக்க முடியாதுனாரு. மாண்புமிகு அமைச்சரும் அவர் சொல்றது உண்மைதான், தப்பிக்கவே முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீர்கள். அந்த அரசாணையின்படி யாருமே தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதை தான் நான் உங்களுடைய கருத்துக்கு கொண்டு வருவது என்னன்னு சொன்னால், ஒரு திருடப்பட்டது, அதாவது முறைகேடாக எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 25 ரூபா, அதை முறைகேடாக எடுத்திருந்தா 2 மடங்கு கட்டிட்டா ராயல்டி அமௌண்ட் மட்டும் வசூல் செய்து விட்டால் போதும் என்ற அந்த அரசாணை இருக்கிறது. அதை அதாவது அனுமதி பெறாமல் முடிச்சிடறேன் ஒரு அனுமதி பெறாமல் எடுத்தால் 5 மடங்கு கட்டிவிட்டால் போதும் என்று இருக்குது. அப்ப முறைகேடாக எடுத்தவர்களுக்கு என்ன தண்டனை? முறைகேடாக எடுத்தவர்கள் பணத்தை கட்டிவிட்டா அது நியாயமாயிடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த அரசாணை என்பது ஒரு முறைகேடாக எடுக்கப்பட்டவர்கள் அடுத்த முறை வேற யாரும் செய்யக்கூடாது. இப்ப என்ன விட்டீங்கன்னா நான் கூட தான் முறைகேடாக எடுப்பேன், 2 வருஷத்துல நான் என்னோட அபராதத்தை கட்டிட்டா நான் நியாயமானவன் ஆயிடுவேனா? இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் தான் அந்த அரசாணையை நீங்க பின்பற்ற போறீர்களா இல்ல அந்த அரசாணையை ரத்து செய்ய போறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கடந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய நிதி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெட்டு இருக்கும். நம்ம அப்போ ஒரு புதிய பாலிசியை ஃபினான்ஸில் கொண்டு வரணும். அதில் நமக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை, நம்முடைய வளங்களை எப்படி அரசுடைய கஜானாவுக்கு கொண்டு வரணும். ஒன்று, நம்மக்கிட்ட இருக்க லீக்கேஜை குறைக்கிறது, ஊழல்கள் லஞ்சங்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய லீக்கேஜை குறைக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி, என்னுடைய பார்வையிலும் சரி அரசுடைய பார்வையிலும் சரி, அரசினுடைய வளங்கள் இன்றைக்கு உண்மையான நிலவரம் என்னன்னா அரசியல்வாதி கையில் இருக்கு. அது எந்த கட்சி கூட சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். அது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய கண்ட்ரோலில். அரசனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். அமைச்சர் தெளிவாக பேசுவார், அவருடைய உரையில் பேசுவார். நாங்கள் புதியவர்கள், 100 நாள் தான் ஆச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்லை மணல் தொழிலோ செய்யவில்லை, யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியாக சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. அப்ப இன்க்ளூடிங் பிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க லிக்கர் எப்படி குறைக்கணும்னு. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூடிய நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். அரசுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேசுங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாருமே பேசணும். ஏன்னா எல்லாமே அரசுடைய ஒரு அரசு வந்த பிறகு, அதாவது கொள்கை ரீதியா பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, எல்லா கொள்கையும் பேசி சண்டை போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடுறோம். அப்படிதான் ஃபைட் பண்ணி அரசியல் வந்துடும். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை போக்கஸ் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு குறைந்தபட்சம் இப்பயும் 35% மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா குடிசையில் இருக்கிறாங்க, இன்னும் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியே கொடுக்க முடியல. அப்ப நிர்வாகம் 50 வருஷமா நல்லா இருந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுசா தண்ணி கொடுக்க முடியல, சாலை வசதிகள் இல்லை, நல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நல்ல மருத்துவமனைகள் இல்லை. அப்ப நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸை கவர்மெண்ட் கஜானா கொண்டு வரணும். ஆனா அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலையை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க, எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மணலை பத்தி பதட்டம் பார்த்தீங்கன்னா தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுங்களா? நான் எந்த கட்சி பேரையும் பேசல, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல, எந்த கட்சி பேரையும் பேசல. பொருளாதார கொள்கை
தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய ஆட்சி எங்களுடைய முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதனால தான் எந்த கட்சி பேரும் சொல்ல, எனக்கு சட்டசபையோடைய ஸ்பீச் எப்படி பேசணும்னு ஸ்பீக்கர் அவருக்கு கத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால அதுக்கேற்ற மாதிரியே நம்மளும் பேசுவோம். அமைச்சர் அவர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குனாங்களா அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை வந்து, அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு, அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்தில் முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆனால் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா, மக்களுடைய சொத்துக்களா மாற்றப்படும். அதான் அமைச்சர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.